வெல்கம் டு வர்ஷினி vlog. வர்ஷினி vlogற்கு எல்லாரையும் அன்புடன் வரவேற்கிறேன். வர்ஷினி கார்லிக் பிரெட் ரெசிபிங்க நம்மளோட ஓன் ஸ்டைலில் பண்ணலாங்க. இது வந்து இந்த மாதிரி ஒரு பூண்டு பத்தை, இந்த மாதிரி ஒரு 2-3 பத்தை எடுத்து இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேங்க. இதுதாங்க அந்த பத்தை. குட்டி குட்டி பூண்டுங்க. நீங்கள் நாட்டு பூண்டு வேணாலும் வாங்கி சேர்த்துக்கலாம். அதுனா பெரிய பத்தையாக இருக்கும். அப்போ அது 2 பத்தை எடுத்துக்காங்க. இது 3 பத்தை அந்த மாதிரி தோல் உரித்து வச்சுருக்கேங்க. நெக்ஸ்ட்டு நிறைய கொரியாண்டர் வேணும், நிறைய கொத்தமல்லி லாவிஷாக எடுத்திருக்கேங்க. ஒரு நல்ல 2 கைப்பிடி அளவு பெரிய 2 கைப்பிடி ஃபுல்லாக உள்ள கொத்தமல்லி, ஃப்ரெஷ் கொத்தமல்லி வாங்கி போட்டு வச்சுருக்கேங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சின்ன பேக் ஆஃப் பட்டரில் ஒரு 1/2 பேக் எடுத்து வச்சுருக்கேங்க. இது ரெட் சில்லி பவுடருங்க. இது ட்ரை ரெட் சில்லி பவுடர். நீங்கள் வேணால் காஷ்மீரி மிளகாத்தூள் கூட எடுத்துக்கலாம், உரப்பு இருக்காது. இதோட 1.5 அளவு சேர்த்துக்கணுங்க. இது 1 ஸ்பூன் சேர்த்தோன்னா அது 1.5 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கணும். இப்போ இதுக்கு வந்து இதோட இந்த இன்க்ரீடியண்ட்டோட மெயின் ஹீரோவே ப்ரெட்டு தாங்க. ப்ரெட்டு வந்து நீங்கள் எந்த ப்ரெட் வேணாலும் எடுத்துக்கோங்க. ஒயிட் ப்ரெட் இல்லை ப்ரௌன் ப்ரெட் எது வேணாலும் எடுத்துக்கலாம். இந்த பூண்டை வந்து நல்லா நசுக்கிக்கணுங்க. இதை வந்து ஒரு சில்வட்டியில் போட்டாச்சு, நசுக்கிற கல்லில் அதை வந்து நல்லா நசுக்கிக்கணுங்க. இப்போ கார்லிக் சீஸ் ப்ரெட்டுக்கு வந்து ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி அந்த கொரியாண்டர் லீவ்ஸ் எடுத்தோம் இல்லையா, கொத்தமல்லியை வந்து இப்படி பொடி பொடியாக நறுக்கிக்கணுங்க. அப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு பட்டருங்க இது. அதுக்கப்புறம் 3 பத்தை பூண்டை நான் உரிச்சு வச்சுருந்ததை நல்லா நசுக்கிட்டேங்க சில்வட்டியில் போட்டு, இந்த மாதிரி நசுக்கிற கல்லில். அதுக்கப்புறம் அதனால் ரெட் சில்லி பவுடர் கம்மியாக சேர்க்குறேங்க. ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு தான் சேர்க்குறேன். இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி பீட் பண்ணணுங்க. ப்ரெட்டு ரோஸ்ட் பண்ணுற தவா எடுத்துட்டு இந்த மாதிரி எல்லா ப்ரெட்லேயும் கொஞ்சம் நார்மல் சீஸோ பட்டரோ இல்லை சீஸ் ஸ்லைஸோ எது வேணாலும் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா கார்லிக் ப்ரெட்டுக்குள்ள கார்லிக் அந்த சீசனிங், அதை வந்து இதில் கொஞ்சமாக சேர்த்துடலாங்க. ஒவ்வொரு இந்த கார்லிக் மிக்ஸில் உப்பு போட்டு கலந்துட்டேங்க. அது சொல்ல விட்டு போயிடுச்சு, அதனால தான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் நல்லா 2 சைடு ரோஸ்ட் பண்ண வேண்டியதாங்க. இப்போ இன்னொரு சைடு பட்டர் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இன்னொரு சைடு ரோஸ்ட் ஆகும்போது பிளெயின் சைடு வந்து நல்லா பட்டர் ஸ்ப்ரெட் பண்ணிங்க. அப்போ திருப்பி போடும்போது அதுவும் நல்லா மெல்ட் ஆகி வரும். ஸ்லோ குக் தான் பண்ணணுங்க, இல்லாட்டி ப்ரெட்டு கரிஞ்சு போயிடும். அதனால் நான் வந்து சிம்மில் தான் வச்சுருக்கேன், வெரி லோ ஃப்ளேமில். டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. இதே மெத்தடில் இதே அளவுகளோட செஞ்சு பாருங்கள். அதுக்கு ஒரு லைக் கொடுங்க, நிறைய ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், நெய்பர்ஸோட கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.